இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலம் 10வது நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களில் ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய இறை வார்த்தையும் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியாரும் நம்மை தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தில் அழைத்துச் செல்கின்றார்கள். அதற்காக நன்றி கூறுவோம். இன்றைய முதல் வார்த்தையை எடுத்து பார்த்தோம் என்றால் எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவராய கடவுள் இறைவாக்கின எசேக்கியேல் வழியாக நமக்கு எடுத்துரைப்பது, நீங்கள் நீதியும் நேர்மையும், அதாவது என்னுடைய நியமங்களை வழியாக, என்னுடைய கட்டளைகள் வழியாக நீதியும் நேர்மை உள்ளவர்களாக இருந்தால், அவர் கொடுத்திருக்க அந்த கட்டளை நியமங்கள், அதன் வழியாக நீதியும் நேர்மையும் உள்ளவர்களாக நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். வாழ்வது உறுதி என்று நமக்கு நம்பிக்கை கொடுக்கின்றார். சிறப்பாக இந்த நாள் முதல் வாசகத்தில் நமக்கு நீ எவ்வளவுதான் தப்பு செஞ்சிருந்தாலும் அதிலிருந்து திரும்ப இந்த கடவுளுடைய கட்டளையை திருப்பி கடைபிடிச்சு அந்த நியமங்கள் வழியாகவும் கட்டளைகள் வழியாகவும் நீதி நேர்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்வு, அந்த விண்ணகம் என்ற அந்த வீடு உறுதி என்று இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை கொடுக்கின்றார். அதுதான் நம்முடைய விசுவாசம். நம்ம எவ்வளவுதான் அவரை விட்டு வெளியில போயிருந்தாலும், நம்ம எவ்வளவுதான் அவரை விட்டு தள்ளி போயிருந்தாலும், நம்ம இந்த கட்டளைகளை திருப்பி கடைபிடிச்சு நியமங்களோடு இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நீதி நேர்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த விண்ணகம் என்ற வீடு நமக்கு உறுதி. அதான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் சொல்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், பரிசேயர்கள் சதுசேயர்களைப் போல இருக்கக்கூடாது, மாறாக நீங்கள் நீதி நேர்மை உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார். அதற்கு எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாட்டில் கட்டளைகளில் சொல்லுவது போல கொலை செய்யாதீர்கள், கொலை செய்தால் அதுக்குள்ள தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாரு, ஏன் அது கிடைக்கும் அப்படின்னா, எப்போது நீங்க உங்கள் சகோதர சகோதரிகளோடு போட்டி பொறாமைகளோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்வு உறுதி இல்லை, அவர்களோடு அன்போடு பாசத்தோடு இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த வாழ்வு உறுதி, விண்ணகம் உறுதி என்பதை நமக்கு இன்றைய நாளில் நினைவுபடுத்துகின்றார். பார்த்தோம்னா அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றாரு. உங்களுடைய சகோதர சகோதரி யாராச்சும் பார்த்து முட்டாள், நீ ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு திட்டும் பொழுது நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? ஆண்டவராய கடவுளால் சபிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கைமாறும் கிடைக்காது. அவர்களை பழித்து பேசக்கூடாது. அப்போ நமக்கு வாழ்வு உறுதி இல்லை என்று சொல்றாரு. அப்போலாம் நம்மோட இருக்கிற சகோதர சகோதரிகளை மதித்து அவர்களோடு உறவோடு இருக்க வேண்டும். அந்த உறவோடு நீதியோடு நேர்மையோடு வாழ வேண்டும். அப்பொழுதுக்கு நமக்கு என்ன செய்யறாரு? வாழ்வு உறுதி. அந்த வாழ்வுல என்ன? அந்த விண்ணக வீடு, விண்ணகம், கடவுளுடைய ஆட்சி, இறை ஆட்சி, அதுதான் அவர் வாழ்வு உறுதி என்று சொல்றார். அதே போல நீங்க உங்களுடைய சகோதர யாரோட குற்றம் உணர்வோடு இருந்தீங்கன்னா, மனத்தாங்களோடு இருந்தீங்கன்னா, அப்படி என்னை வழிபட வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாழ்வு கிடைக்காது. மாறாக நான் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நீங்க ஜெபம் செய்வதற்கு முன்னாடி, இல்லை என்னோட இணைந்திருக்கும் வருவதற்கு முன்னாடி அவங்களோட இணைந்து நல்ல உறவை ஏற்படுத்தும் பொழுது நமக்கு நல் வாழ்வு கிடைக்கும். யார் கூட சண்டை போட்டிருந்தா, யார் கூட பிரச்சனையோடு இருக்கலாம். எல்லாரும் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், கவலைகள், சங்கட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வரும். ஆனால் நாம் திரும்பி போய் அந்த கட்டளைகளை நியமங்களை கடைபிடிச்சு நீதி நேர்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பா அந்த வாழ்வு உறுதி, விண்ணகம் உறுதி என்று சொல்லுகின்றார். அதே போலதான் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சலேசியார் தன்னுடைய வேலை பார்த்தவர், எவ்வளவுதான் அவர் தவறு செய்தாலும் தன்னுடைய வீட்டில் அவர் இருக்கிற அந்த ஆயராக இருந்த பொழுது அவரோடு வேலை செய்த அந்த சமையல்காரர் எவ்வளவுதான் அவருடைய பணி தாழ்வாக குறைவாக இருந்தாலும், அவர் சமைத்த சாப்பாடு குறைவாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அவரை நீதி நேர்மையோடு, தன்னுடைய எண்ணத்தில் நீதி நேர்மையோடு அவர் பார்த்தார். அதனால் அவர் சிறு சிறு தவறு செய்திருந்தாலும் இவருடைய நீதி நேர்மையை பார்த்து, இவர் வாழ்வதை பார்த்து அவர் தன்னையே திருத்தி கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம் எடுத்துக்காட்டுக்கு. ஸோ நம்ம எப்படி நீதி நேர்மையாக உள்ள போது யாரையும் நம்ம குறை சொல்ல மாட்டோம்,
யாரையும் பழிக்க மாட்டோம், யாரையும் சபிக்க மாட்டோம், எல்லோரோடும் அந்த நீதி நேர்மையோடு இருப்போம். இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் என்னுடைய சபையின் புனித பிரான்சிஸ் சலேசியார் நம்ம இதற்கு தான் அழைக்கிறார்கள். அந்த கட்டளைகளை கடைபிடித்து நியமங்களோடு இணைந்து அந்த நீதி நேர்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு விண்ணகம், அதாவது அந்த விண்ணகம் என்ற வீடு, வாழ்வு, நிலை வாழ்வு நமக்கு உறுதி என்று நமக்கு இன்றைய நாளில் அழைப்பு விடுகிறார். நிலை வாழ்வு உறுதி, விண்ணகம், அந்த வாழ்வு உறுதி என்று நமக்கு அழைப்பு விடுகின்றார் ஆண்டவராய கடவுள். தொடர்ந்து இந்த நாளில் சிறப்பாக அதற்காக மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.